ஆனால் நிலைமை என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான், நிலைமை என்ன தெரியுமா? வலக்கின்ன அக்ஸரன் நாசி லா யஷ்குரூன். வலக்கின்ன அக்ஸரன் நாசி லா யஷ்குரூன். ஆனால் மனிதர்களில் பெரும்பாலானோர் அல்லாஹ்விற்கு நன்றியுள்ள அடியார்களாக இருப்பதில்லை. யாருடைய வாக்கு? ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் சொல்லுகிறான் அவனது புத்தகம் அல் குர்ஆனிலே, இன்னா அரம்னா, இந்த வானம் பூமிகளுக்கு நான் சில அருட்கொடைகளை, சில பொறுப்புகளை கொடுத்தேன். ஃபஅபைன, அது புறக்கணித்து விட்டன, எங்களுக்கு வேண்டாம் என்று. ஃபஹமலஹல் இன்சான், யார் சுமந்து கொண்டார்கள் அந்த பொறுப்பை? யார் சுமந்து கொண்டார்கள்? இந்த மனிதன் சுமந்து கொண்டான். ஆனால் நன்றி கெட்டவனாக வாழ்கிறான். فإنه كان ظلوما جهولا. அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வுடைய வேதனை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது கோபத்தை வெளிப்படுத்துகிறான், இந்த மனிதன் தனக்கு நன்றி உள்ளவனாக வாழவில்லை என்று. அதனால்தான் அவனது புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் அவனுடைய அருட்கொடைகளை குறித்து சொல்லும் பொழுதெல்லாம் கேட்கிறான், நன்றி செலுத்த மாட்டாயா என்று. அல்லாஹ் நமக்கு செய்த அருட்கொடைகளை குறித்து குர்ஆனிலே சொல்லும் பொழுதெல்லாம், நன்றி உள்ளவர்களாக மாற மாட்டீர்களா, அல்லாஹ்விற்கு இந்த நிஅமத்திற்கு நன்றி செலுத்த மாட்டீர்களா என்று கேட்கிறான். அவனது புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், والله أخرجكم من بطون أمهاتكم لا تعلمون شيئا وجعل لكم السمع والأبصار والأفئدة لعلكم تشكرون. அல்லாஹ் உன் தாயின் கருவறையில் இருந்து ஒன்றுமே அறியாமல் இருக்கும் பொழுது உன்னை வெளியாக்கினாள். வல்லாஹு அக்ரஜக்கும் மின் புதூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ வஜஅல லக்குமுஸ் ஸம்அ. அல்லாஹ் உனக்கு செவியை கொடுத்தான், வல் பஸர், பார்வையை கொடுத்தான், லஅல்லக்கும் தஷ்குரூன். எதற்கு? நீங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக.